ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேட் பாய் லாக்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது டைட்டில் கார்டில் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எஸ், த லெஜெண்டரி ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பாய் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு சொன்னாவே அந்த ப்ரைடு, ராயல்ட்டி, அந்த மெஜஸ்டிக் லுக்கு வேர்ல்டு வைடில் அவங்க ஃபேமஸ். அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹார்லி டேவிட்சன் அது ஒரு பேசிக்காக ஒரு யூஎஸ் கம்பெனி. வில்லியம் எஸ் ஹார்லி, ஆர்த்தர் டேவிட்சன் அப்படின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் முஸ்தஃபான்னு பாட்டு பாடுற அளவுக்கு ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வில்லியம் எஸ் ஹார்லி என்ன பண்ணாருன்னா ஒரு ஏஜ் ஆஃப் 20 அவரோட சைக்கிள்ஸ்க்கு கியர் பாக்ஸ், மோட்டர்ஸ்லாம், இன்ஜின்ஸ்லாம் செட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தார். இவர் தான் இந்த V-twin இன்ஜின்லாம் டிசைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆர்த்தர் டேவிட்சன் வந்து பயங்கரமான பிஸ்னஸ் மைண்டு. அவர் வந்து அப்போவே வந்து குருபட அபிஷேக் பச்சன் மாதிரி நான் சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் யார்கிட்டையும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதர்ஸ் 2 பேரையும் ஹார்லியும் சேர்த்து ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவங்க ஹீரோனா இவங்களுக்கு ஒரு வில்லன் இருக்கணும், முத்துப்பாட்டி மாதிரி. ஸோ இவங்களோட முத்துப்பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் அது இந்தியன் கம்பெனி நினச்சிடாதீங்க, அதுவும் ஒரு யூஎஸ் கம்பெனி. ஸோ இவங்க இப்போ இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன வேலை பார்த்தாங்க, அது எப்படி இவங்க டேக்கிள் பண்ணி மேலே வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ ஹார்லி டேவிட்சனோட ஹீரோயிக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மிக்கு நிறைய பைக்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்க வேர்ல்டு வார் அப்போ. ஸோ இவங்க ஹார்லி டேவிட்சன் வந்து பைக் மட்டும் சேல் பண்ணாமல் யூஸ்வலாக அந்த பைக் எப்படி சர்வைஸ் பண்ணணும், ப்ராப்ளம் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி இஷ்யூஸ் வந்தால் அதை டேக்கிள் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சோல்ஜர்ஸ்க்கும் அவங்க சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேர்ல்டு வார் அப்போ அவங்க ஜெர்மனிக்கிட்ட ஒரு பெட்டாலியன் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க, பயங்கரமாக இன்ஜுரிலாம் ஆயிடுச்சு. பட் ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுறது எப்படி, இந்த ரிப்பேர் பண்ண எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுனால வண்டியெலாம் நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹோல் பெட்டாலியன் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹீரோயிக் மூமெண்ட்டு. ஒரு பெட்டாலியனுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும். ஸோ எல்லா சோல்ஜர்ஸும் அந்த ஃப்ளாகில் சைன் பண்ணி ஹார்லி டேவிட்சன் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்து தான் மது இன்ஜினியரிங் கூட அவங்களோட எல்லா விஷயமும் சேல் பண்ணும்போது சேல்ஸ் மட்டும் பண்ணாமல் அந்த அங்கே உள்ள கம்பெனியில் இருக்க எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மது இன்ஜினியரிங்ஸ்னால் யாருன்னு பார்க்காதீங்க, அது என்னோட கம்பெனி சைக்கிள் கேப்பில் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு ரேசிசமுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து டேலண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புளும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு டேலண்டான ஒரு பிளாக் பீப்புளுக்கு அவங்களோட டீலர்ஷிப்பை கொடுத்து வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹியூமராக எங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போது நம்ம இந்த ஃபேட் பாயோட ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். நமக்காக நம்மளோட ஜீவன் பிசிஸ்டாம் பயங்கரமாக ஆங்கிள்ஸ்லாம் வச்சு ரெடியாக இருக்கார் ஷூட் எடுக்க. ஸோ நம்ம அவரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்பெக்ஸை நான் உங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபாலோ மீ மக்களே. நம்ம இப்போ இவரோட ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். இது வந்து ஒரு க்ரூசர். ஹார்லியில் வந்து இதை சாஃப்ட் டைல்னு சொல்லுவாங்க. க்ரூசர்னாவே பெரிய டேங்க் இருக்கணும் ஃபார் லாங் ரைட்ஸ். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 19 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. லாங் ரைட்ஸ் முக்கியமானது ரைடிங் பொசிஷன் தான். ஸோ இதோட ஒயிட் சீட்ஸு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாங் ரைட்ஸில். அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் இந்த ஃபார்வர்ட் கண்ட்ரோலிங். நீங்கள் காலை நல்லா நீட்டி ஃபுட் ரெஸ்ட்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ டயர்ட் ஆக மாட்டீங்க, பெண்ட் ஆகாது கால்லாம். ஸோ இதோட நீங்கள் ஃபுட் போர்ட்ஸ் பார்த்தாவே தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும் லாங் ரைட்ஸ்க்காக. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட். லாங் ரைட்ஸில் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹேர் தான் வந்து பயங்கரமான ப்ளே பண்ணோம், பெரிய வில்லன் அவர். ஸோ வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக இது அசசரி தான். இதில் வந்து விண்ட்ஷீல்டு ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ரைடிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க காற்று அடிச்சதுன்னா ஹெல்மெட்டுக்கு மேலே போவோம். ஸோ வந்து ஒரு 150 160 நீங்கள் ரெகுலராக க்ரூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு சின்ன பாடி பெயின் இருக்காது, நீங்கள் எவ்வளோ லாங் ரைடு வேணால் போகலாம். ஸோ இது ஒரு பக்காவான ஹைவே க்ரூசர் இது. ஸோ இதோட பேரே ஃபேட் பாய். ஃபேட் பாய்க்கு பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கோட பாடி அவ்வளோ மஸ்குலராக அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும். இதை பற்றி நான் சொல்லவே வேணாம். அர்னால்டு வந்து இந்த அக்சிலேட்டர் 2ல் இந்த பைக்கை ஓட்டு வருவார், அவ்வளோ மெஜஸ்டிக் லுக் இருக்கும். ஸோ எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பைக்கோட நம்ம ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். ஸோ
ஸோ இந்த வண்டியோட லுக்குக்கு அப்புறம் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இதோட இன்ஜின் தான், பிக் பின் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினோட அழகாக டிஸ்கிரைப் பண்ண வேர்ட்ஸே கிடையாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த க்ரோம், அந்த லுக்கு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் WWF பார்த்துருப்பீங்க. அண்டர்டேக்கர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோ. அவர் 7 உயிரும் இருக்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த கும்பலில் நானும் ஒருத்தன். அவர் வந்து ஒரு சீசன் என்ன பண்ணீங்கன்னா சாப்பரில் ட்வின் இன்ஜின் போட்டு கொண்டு வருவார். அந்த இன்ஜினே அப்படி தக தான் மின்னும். அதை பார்க்கவே நான் டிவி நோடி உட்காந்துட்டே இருப்பேன். தேங்க்யூ டேக்கர். ஸோ இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1690 cc, 65 bhp. டார்க் தான் இந்த பைக்கில் ரொம்ப முக்கியம். இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகுது, டார்க் அதிகமாக இருக்கணும். இது வந்து டார்க் பார்த்தீங்கன்னா 125 Nm டார்க்கு. ஸோ இது வந்து 6 மேனுவல் ஸ்பீட் கியர் பாக்ஸு, இதில் 6 கியர் இருக்கும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதோட ஃபுட்போர்ட் பாருங்கள். நீங்கள் லாங் ரைட்ஸ்க்காகவே இந்த ஃபார்வர்ட் ஃபுட்போர்ட்ஸ் மூன்சிங். இதில் வந்து உங்களுக்கு குஷனிங் எஃபெக்ட்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு காலுமே அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஜின் 1600 cc இன்ஜின் வந்து வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அவங்க அந்த குஷனிங் எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. கால் ரெஸ்ட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் உங்கள் காலுக்கும் வராது, அந்த அளவுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஜினில் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட், ஒரு சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. நான் அந்த எக்ஸாஸ்ட் நோட் கம்மியாக கேட்கணுனால வச்சிருக்கேன். ரொம்ப லாங் ரைடு போகும்போது எக்ஸாஸ்ட் ரொம்ப அதிகமாக கேட்கும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டோம்னா. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஹெட் கொஞ்சம் கிரியேட் பண்ணலாம் லாங் ரைட்ஸில். ஸோ இதுதான் இந்த பைக்கோட கீ. இது வந்து ஃபாப் கீலெஸ்ஸு. ஸோ அதை நம்ம பத்திரமா பேக்கெட்டில் வச்சுட்டு வண்டியை நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து இந்த பைக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பெல்ட் டிரைவ். இந்த பெல்ட் டிரைவ் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து மற்ற வண்டியில் வந்து நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போது செயின் டிரைவ்லாம் வந்து நிறைய உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும். நீங்கள் நிறைய லூப்ரிகேஷன்ஸ் போட்டே இருக்கணும். செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ஹார்லி டேவிட்சன்ஸில் மட்டும் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட் பெல்ட் டிரைவே உங்களுக்கு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் போடுறது, லூப்ரிகேஷன் படிக்கணும், மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது. வண்டி எடுத்தோமா, தட்டினோமா, லாங் ரைட்ஸ் போனோமா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு சின்ன நாய்ஸ் இருக்காது. பெல்ட் டிரைவ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். பர்சனலாக சொல்வேன், இதை வந்து மெயின்டெனன்ஸே சுத்தமாக இருக்காது. ஒரு நல்ல சிஸ்டம் இந்த பெல்ட் டிரைவ். ஸோ பெல்ட் டிரைவ்க்கு அப்புறம் நம்ம இது முக்கியமான அசரின்னு பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன்ஸ். லாங் ரைட் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பக்காவாக ஹைவேல போகிறதுக்கான சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸு. அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் வந்து போனோ ஷாக்ஸ். இல்லை லாங் ரைட்ஸ்க்காகவே பர்ஃபெக்டாக இதை மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த சஸ்பென்ஷன்ஸ். இந்த வெயிட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இதோட டயர் சைஸ், பேக் டயர், ரியர் டயர் வந்து 200/55, ரிம் சைஸ் வந்து 17. அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர் வந்து 140/70, ரிம் சைஸ் வந்து 17. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ். இந்த க்ரூசர்னாவே வண்டி ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1638 mm. ஸோ என்னன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் எல்லா பைக்ஸையும் கார்னரிங் பண்ணுற மாதிரி இந்த பைக்கை நீங்கள் பண்ண முடியாது. இதில் ரொம்ப லீன் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் லீன் பண்ணி கார்னரிங் பண்ணாலுமே சைடில் இருக்க ஃபுட்ரெஸ், அந்த ஃபுட்போர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரோட்டில் வராய ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு இது போய் உங்களை கடைசியில் நிற்க வச்சிடும். ஸோ இந்த பைக்கோட ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பைக்கை எப்படி கார்னரிங் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது சொல்கிறேன். வாங்க ஒரு சின்ன ரைட். ஸோ மக்களே, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போதெல்லாம் அவ்வளோ நீங்கள் வீட்டில் அப்படியே சோஃபாவில் உட்காந்து அப்படியே ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஓவர் ஸ்பீடில் ஒரு 120, 130 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஊரெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். அதோட மெஜஸ்டிக் லுக் அப்படியே மக்கள், நீங்கள் எங்கே போனாலும் மக்கள் இதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே எல்லாருக்கும் ஹை காட்டிட்டு இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா நாட்டாம படுத்து செம்ம கெத்தாக நம்ம இந்த பைக்கில் போகலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இந்த பைக்கை எப்படி கார்னரிங் பண்ணுறது. ஸோ இந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி லீன் பண்ணிலாம் நீங்கள் கார்னரிங் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட், அதுனா கவுண்டர் ஸ்டே. எப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரைட்டில் திரும்பும் போது, ரைட்டில் கார்னரிங் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பாரை மட்டும் லைட்டாக அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பினீங்கன்னா அவ்வளோ குயிக்காக அந்த பைக் கட் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஸோ ரொம்ப ஃபிசிக்ஸை பற்றி யோசிக்காதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாளில் மொத்த ஹேண்டில் பாரை திருப்பி கீழே விழுந்துடாதீங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக அது நீங்கள் இது கற்றுட்டிங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு பைக் ஓட்டும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கார்னரிங்கில் இந்த மாதிரி க்ரூஸ் வெஹிக்கிள்ஸும் நீங்கள் ஸ்பீடு அதோட இது ஆர்பிஎம்மே குறைக்காமல் ஈஸியாக கார்னரிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி பைக்கில் பிரேக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக்குக்கு ஒரு டீசன்ட் பிரேக்கிங் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் டிஸ்கோ, பேக் டிஸ்கோ ஒரே சைஸ் தான், 292 mm. ஃப்ரண்ட்டில் வந்து 4 piston கலிபர், ரியர் டயரில் வந்து 2 piston கலிபர். ஓரளவுக்கு டீசெண்டான பிரேக்கிங்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஒரு க்ரூஸுங்கிறதுனால நம்ம அவ்வளோ ஸ்பீடு இதில் ஒன்றும் போகிறதில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும்.
நீங்கள் BMW இருக்கிற மாதிரி ஷார்ப்பான பிரேக்கிங்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ மற்றபடி இதில் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. இந்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா கண்ட்ரோல்ஸும் இந்த இன்ஜின் கில் ஸ்விட்ச்லேருந்து மோட்ஸ்லேருந்து பெருசாக மோட்ஸ் ஒன்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. ஒரு பேசிக் எலக்ட்ரானிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ரிப் மீட்டர்ஸு, ஃபியூல் இண்டிகேஷன்ஸு, எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, என்ன கியரில் ரன் ஆகுது, இந்த மாதிரி பேசிக் எல்லாமே வந்து அதோட டிஸ்பிளேஸில் தெரிஞ்சிடும். அதில் இந்த கவுண்டர் ஸ்டேரிங் பற்றி சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது கொஞ்சம் பேருக்கு யூஸ் ஆகும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு 2007லேருந்தே பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த பைக் வந்து அவரோட செகண்ட் ஹார்லி. ஃபஸ்ட் ஹார்லி வந்து அவர் 883 வச்சிருந்தாரு. அவர் அப்போ 2007லேயே விண்ட் ஆன் மை ஃபேஸர் லே லடாக்குன்னு பயங்கரமாக பில்டப் பண்ணி சுற்றிட்டு இருந்தார். அப்போவே இந்த டைலாக்ல விட்டுட்டு இருந்தார். ஒரு இன்டர்நேஷனல் யூடியூபர், அது வேறு யாரும் இல்லை, நான் தான். மக்களே இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 330 kg. மைலேஜ் வந்து 18 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, இது வரையும் நான் செக் பண்ணல இதோட மைலேஜ். இதுக்கப்புறம் இதோட அசசரிஸ் வந்து நான் வந்து டாப் பாக்ஸு, விண்ட்ஷீல்ட் மட்டும் போட்டிருக்கேன். இந்த டாப் பாக்ஸோட இது வந்து லெதர் டாப் பாக்ஸு, வாட்டர் ப்ரூஃப். இது வந்து 1 lakhs பக்கம் வருது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு ஹெல்மெட்டே உள்ளே வைக்கலாம், அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு மாடலு. இந்த மாடல் வந்து 8 liters இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி. இது வந்து 12,000 பக்கம் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நியூ மாடல் வந்து 12 liters ஆயில் கெப்பாசிட்டி. அது வந்து 15,000 பக்கம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து நியர்பை ஒரு 20 lakhs பக்கம் வருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாக். இந்த பைக் வாங்கினவங்களுக்கு தெரியும், ஹாக்னா ஹார்லி ஓனர்ஸ் குரூப்பு. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு பைக்கிங் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க ஹார்லி டேவிட்சன். அவங்க ப்ரொமோஷன்ஸ்க்காக அவங்க லாங் ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸு அது மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா வேர்ல்டு வைடில் எல்லாமே இந்த பைக்கிங் கம்யூனிட்டிஸ், பைக்கிங் கிளப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹாகில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வண்டி புதுசாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு 1 year வந்து ஹாகோட மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்த இயர்லேருந்து நீங்கள் ஒரு ரினியூவல் பண்ணுறதுக்கு 8,000 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 8,000ல் வந்து உங்களுக்கு வந்து RSA வந்துடும். RSAனா ரோடு அசிஸ்டன்ட்டு. எங்கன்னா பிரேக் டவுன் ஆனால் அவங்களே இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி பைக்ஸ்க்கு RSA அவங்களை வச்சு விட்ருவாங்க. ஸோ RSAனா அந்த டோ ட்ரக் ஃபெசிலிட்டி தான் RSAன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த உங்களுக்கு ஹாக் மெம்பர்ஷிப்பில் அந்த 8,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அசசரிஸ் வாங்குறது, ஹார்லி கிளாத்ஸ் வாங்கும் போதில் உங்களுக்கு இந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஹாகு. ஸோ இந்த வண்டியோட என்னோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா, இது ட்ரீம் பைக்குனால இதோட நான் வந்து எப்படியுமே இதை பற்றி நான் எதுவும் நெகட்டிவாக சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொல்லியே ஆகணும். இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கீழே தட்டும். அது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஹைவேல தான் இது பக்காவாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ண முடியாது. இந்த வண்டி யாருக்கு யூஸ் ஆகும்னு நான் சொன்னேன்னா, அந்த ப்ரைடு, லுக்கு, அந்த பவர், லாங் ரைட்ஸ் போகிறவங்க, இப்படி பிளான் பண்ணுறவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஹார்லிக்கு ஈக்குவல் ஹார்லி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஹார்லி கை மோதுன்னு சொல்லி இன்ஸ்டாவில் பேஜ் இருக்குது, அங்கேயும் உங்கள் சஜஷன்ஸை சொல்லலாம். நான் மோர் வீடியோஸ் அப்டேட்ஸ்க்கு ஃபோர்த் சிட்டி பைக்கர்ஸுங்க பைக்கிங் கிளப்போட இன்ஸ்டா ஐடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணலாம். எல்லா வீடியோஸ் அப்டேட்ஸும் வரும். மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வர இருக்குது. அது அனுப்பிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளியராக வரும். ஸோ கேமரா எடுத்துகிட்டு இருக்கிற எங்கள் PC ஸ்ரீராம் மலேஷ் ஜீவனோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பி பார்க்குறேன். பை மக்களே.